குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் முதல் தந்திரத்தின் கீழ் வரும் கேள்வி கேட்டு அமைதல் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும். பாடல் 300. சிவகதி பெற வழி. அறம் கேட்டும் அந்தணர் வாய்மொழி கேட்டும் மரம் கேட்டும் வானவர் மந்திரம் கேட்டும் புறம் கேட்டும் பொன் உரை மேனி எம் ஈசன் திறம் கேட்டும் பெற்ற சிவகதி தானே. அறம் அப்படின்னா மக்கள் செய்ய வேண்டியவை அப்படின்னு நூல்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். மரம் அப்படின்னா பாவம். அறங்களை கேட்டும் அந்தணரின் அறிவுரைகளை கேட்டும் பாவங்கள் இவை என்று சொல்லும் நீதி நூல்களை கேட்டும் தேவர் வழிபாட்டுக்குரிய மந்திரங்களை கேட்டும் அயல் சமய நூலை கேட்டும் பொன்னார் மேனியனான எம் பெருமானின் தன்மையை கேட்டும் பெற்ற கதி சிவகதி ஆகும். பாடல் 301. உயர்ந்தவர் ஆவீர். தேவர் பிரான் தனை திவ்ய மூர்த்தியை யாவர் ஒருவர் அறிவார். அறிந்த பின் ஓதுமின் கேள்மின் உணர்மின் உணர்ந்த பின் ஓதி உணர்ந்தவர் ஓங்கி நின்றாரே. திவ்ய மூர்த்தி அப்படின்னா ஒளியுடைய இறைவன் சிவபெருமான், எல்லா தேவர்களுக்கும் தலைவன், ஒளிமயமான திருமேனியன். அத்தகைய பெருமானை எவர் ஒருவர் அறிய முடியும். அவ்வாறு அறிந்த பின் சிவத்தை உணர்த்தும் நூல்களை கற்று உணருங்கள். கற்றவர்களிடம் உண்மை நூல்களை கேட்டு அறியுங்கள். பின்பு கற்றவற்றையும் கேட்டவற்றையும் சுய அனுபவத்தில் கொண்டு உணருங்கள். சுய அனுபவத்தில் உண்மையை உணர்ந்தவர் நிட்டையில் கூடி சிவத்துடன் பொருந்தி உயர்ந்தோர் ஆவீர்கள். பாடல் 302. திருவடியில் நீங்காத பற்று வேண்டும். மயன்பணி கேட்பது மாநந்தி வேண்டின் அயன்பணி கேட்பது அரண்பணியாலே சிவன்பணி கேட்பவர் தேவரும் ஆவர். பயன்பணி கேட்பது பற்றது ஆமே. மாநந்தி அப்படின்னா மாண்புடைய சிவபெருமான். மயன் அப்படின்னா திருமால். அயன் அப்படின்னா நான்முகன். மாண்புடைய சிவனை வேண்டின் திருமால் பணியை செய்வான். சிவனுக்கு பணி செய்தால் நான்முகன் ஆணை வழி நடப்பான். சிவனது ஆணை வழி நிற்பவர் தேவராவார்கள். சிவனது ஆணையை உணர்ந்து பணியாற்றுதலின் பயன் திருவடியில் நீங்காத பற்றாகும். பாடல் 303. அவன் அருள் செய்யுமாறு. பெருமான் இவன் என்று பேசியிருக்கும் திருமானிடர் பின்னை தேவரும் ஆவர். வருமாதவர்க்கு மகிழ்ந்து அருள் செய்யும் அருமாதவத்து எங்கள் ஆதி பிரானே. பெருமான் அப்படின்னா தலைவன். தலைவன் இவன் என பேசிக்கொண்டு இருக்கும் உண்மை ஞானம் பெற்ற மனிதர் பின்பு தேவரும் ஆவார். அரிய மாதவத்தனாய எம் சிவபெருமான் மனிதராகவும் தேவராகவும் மேல் நிலையை அடைந்து வரும் மேலான தவம் உடையவர்க்கு மகிழ்ந்து அருளை செய்வான். பாடல் 304. அன்பு செலுத்தின் அருளுவான். ஈசன் அருளும் இறப்பும் பிறப்பையும் பேசி இருந்து பிதற்றி மகிழ்வு எய்தி நேசமும் ஆகும் நிகழ்வொளியாய் நின்று வாசமலர் கந்தம் மன்னி நின்றானே. நிகழ்வொளி அப்படின்னா சிவசோதி. பிதற்றுதல் அப்படின்னா உரை தடுமாறி பேசுதல், அதாவது மகிழ்ச்சியால் உரை தடுமாறும் அப்படின்னு அர்த்தம். கந்தம் அப்படின்னா விந்து. வாசமலர் அப்படின்னா சுவாதிட்டானம் என்ற மலர். ருத்திரன் சுவாதிட்டான சக்கரத்தில் இருந்து அருள் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படின்னு அர்த்தம். இறைவன் இறப்பும் பிறப்பும் வினையின் வழியே அருள் செய்வான். இவ்வியல்பை உணர்ந்து பிறர்க்கு சொல்லியும் தானே பேசியும் மகிழ்வை அடைந்து அன்பு செலுத்தி இருங்கள். அவன் சிவ சோதியாய் விளங்கி சுவாதிட்டான மலரில் விந்துவான மனத்தில் பொருந்தி அருள் செய்து கொண்டிருக்கின்றான். பாடல் 305. எல்லையற்ற காலம் அருளுதல். விழுப்பமும் கேள்வியும் மெய் நின்ற ஞானத்து ஒழுக்கமும் சிந்தை உணர்கின்ற போது வழுக்கி விடாவிடில் வானவர் கோணும் இழுக்கு இன்றி எண்ணிலி காலம் அது ஆமே. விழுப்பம் அப்படின்னா இறைவனின் பெருமை. எண்ணிலி காலம் அப்படின்னா அளவில்லாத காலங்கள். சிவபெருமானின் பெருமையையும் அதனை பற்றிய கேள்வியும் அக்கேள்வியால் ஏற்படும் ஞானமும் உள்ளத்தில் சிந்திக்கும் போது நிலையினின்று திரியாமல் அடங்கி இருப்பின் தேவருடைய தலைவனான சிவபெருமானும் குறைவில்லாது அளவில்லாத காலம் அருள் செய்வான். பாடல் 306. உண்மை அனுபவம் உடையவர் ஆதல். சிறியார் மணல் சோற்றில் தேக்கிடுமா போல் செறிவால் அனுபோகம் சித்திக்கும் எண்ணில்
குறியாதது ஒன்றை குறியாதார் தம்மை அறியாது இருந்தார் அவர் அவர் அன்றே. சிறுவர்கள் சமைக்கும் மணல் சோறு பசியை போக்காது. உலகத்து தொடர்பினால் இறை அனுபவம் உண்டாகும் என சொல்வது சிறியவர்கள் மண்ணால் சோற்றை சமைத்து உண்டு மகிழ்வதைப் போல் ஆகும். சுட்டி அறிய இயலாத சிவனது வியாபக தன்மையை உணராதவர் தம் ஆன்மஸ்வரூபத்தையும் அறியாதவர்களே ஆவார்கள். பாடல் 307. பிறவி நீங்கும் உறுதுணை ஆவது உயிரும் உடம்பும் உறுதுணை ஆவது உலகு ஒரு கேள்வி செறிதுணை ஆவது சிவனடி சிந்தை பெருதுணை கேட்கின் பிறப்பு இல்லை தானே. உலகுறு கேள்வி அப்படின்னா உயர்ந்தவர்களிடம் கேட்டு அறியும் ஞானம். உலகு அப்படின்னா உயர்ந்தவர்கள். உடம்புக்கு சிறந்த துணையாவது உயிராகும். உயிருக்கு துணையாய் இருப்பதோ உலகத்தில் ஞானியரிடம் பெறும் கேள்வியாகும். அந்த கேள்வியால் சிவபெருமானின் திருவடிகளை நினைந்தபடி இருப்பதே சிறந்த துணையாகும். இத்தகைய பெறுவதற்கு உரிய துணையை பற்றி கேட்டபின் பிறவி நீங்கும். பாடல் 308. கற்பசு ஆவான் புகழ நின்றார்க்கும் பிராணன் எம் ஈசன் இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமாம் மகிழ நின்று ஆதியை ஓதி உணரா கழிய நின்றார்க்கு ஒரு கற்பசு ஆமே. புகழ நின்றார் அப்படின்னா புகழ்ந்து பேசப்படும் நான்முகன் திருமால் உருத்திரன் ஆகிய மூவரும். கற்பசு அப்படின்னா கல்லிலே செதுக்கப்பட்ட பசு. அப்பசு பாலை தராது. அதுபோல் இறைவனும் அருள் செய்ய மாட்டான். எம் சிவபெருமான் பேசப்படும் நான்முகன் திருமால் உருத்திரன் என்பவர்களுக்கும் பழமையானவன். தன்னை இகழ்ந்து கூறுபவர்களுக்கு துன்பத்துக்கு இடமாய் இருப்பவன். ஆதியான எம் தலைவனை மகிழ்வுடன் அவனது பெருமையை உணராமல் விலகி நின்றவர்க்கு அவன் கல்லில் செதுக்கிய பசுவை போன்றவன் ஆவான். பாடல் 309. மன உறுதி உடையவர் இறைவனை அடையலாம். வைத்து உணர்ந்தான் மனத்தோடும் வாய்பேசி ஒத்து உணர்ந்தான் ஒரு ஒன்றொடு ஒன்று ஒவ்வாது அச்சுழன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சு உணர்ந்தார்க்கே நணுகலும் ஆமே. வைத்து உணர்தல் அப்படின்னா ஆன்மாக்களிடத்து இறைவன் தன்னை பதித்து அருளுதல். ஒரு அப்படின்னா வடிவம். அச்சு உழன்று ஆணி கலங்குதல் அப்படின்னா உடல் என்னும் அச்சிலிருந்து மன உறுதியான ஆணி கழன்று உருக்குலைதல் அப்படின்னு அர்த்தம். ஆன்மாக்களிடத்தில் தன்னை பதிப்பித்த இறைவன் அச்சக்தியால் மனத்தோடு வாக்கையும் அவற்றோடு பொருந்தி இருந்து உணர்கின்றான். அப்பெருமானின் வடிவம் ஒன்றுக்கு ஒன்று மாறுபட்டது என்றாலும் உடம்பு அச்சிலிருந்து மன உறுதியான ஆணி கழன்று உருக்குலைந்த போது ஆதியான சிவபெருமானை விரும்பி நின்றவர்க்கே அவனை நெருங்கி அனுபவிக்க முடியும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் கல்லாமை என்ற தலைப்பின் கீழ் வரும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.